இந்த மாதிரி கம்பலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் கிளிப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து சூப்பராக வந்து ஒட்டலாம். நான் சும்மா இப்போ ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த கம்பலோட அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டேன். இதை இதுக்கப்புறம் தொடவே கூடாது, நம்ம அப்படியே விட்டுறணும். 24 ஹவர்ஸ் வந்து நம்ம அதுக்கு ட்ரை ஆகிறதுக்கு டைம் வந்து கொடுக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக கிளாஸ் வளையல். இந்த கிளாஸ் வளையலை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்குறப்போ செக் பண்ணி நல்லா வாங்கிட்டு வருவோம். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ ஏதாவது ஒரு வளையல் வந்து உடஞ்சிருக்கும். ஸோ இது போல் உடஞ்ச வளையலை நம்ம போட முடியாது. ஏன்னா போடுறப்போ அதோட சவுண்டு வேறு மாதிரி கேட்கும். ஸோ இது மாதிரி நான் நிறைய வளையல் வந்து போடாமலே தூக்கி போட்டிருக்கேன். இது போல் கண்ணாடி வளையல் உடஞ்சிருக்குன்னா இதை நீங்கள் இனிமேல் தூக்கி போடாதீங்க. இந்த க்ளூவை வச்சு நம்ம அதை சரி பண்ணிடலாம். சூப்பராக வந்து இந்த கிளாஸுக்குமே